முதல்வர் விஜய் சினிமாவில் பேசுவது போல் பேசி வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கரூரில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதல்வர் விஜய் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். தங்கள் பதவியின் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். அதை முதலமைச்சரும் அதை பின்பற்றினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் இன்னும் சினிமா நடிகராகவே இருக்கார். அதான் பிரச்சனை. அதை சினிமா கவர்ச்சின்னு யாரும் சொன்னால் ரொம்ப வருத்தப்படுறாரு, கோபப்படுறாரு. அவரை சேர்ந்த அந்த பரிவாரங்களும் ஆச்சரியக்குறிகளும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவருமே அன்னைக்கு திருச்சி மேடையில் அவர் அவருடைய உடல் மொழியே இன்னும் சினிமாவில் ஷூட்டிங் வரப்ப அவர் ஒவ்வொரு முறை வீட்டை விட்டு வெளியில் வந்ததுலேருந்து அவர் வீட்டுக்கு போகிற வரைக்குமே எல்லாமே ஒரு ஷூட்டிங் பார்க்குற ஒரு அனுபவம் தான் எல்லோருக்குமே ஏற்படுகிறது என்று எல்லோருமே சொல்கிறாங்க. அவர்கள் இதுபோல் மேடைகளில் ஏறி மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதற்கும், அவர்கள் வானத்திலிருந்து குதித்தது போன்று அவர்கள் காட்டிக்கொள்வதற்கும், அவர்கள் தேவதூதர்கள் போலவும் அவதார புருஷர்கள் போலவும், எனவே தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த மீட்பர் போலவும் அவர் பேசுவதும் அவரை சேர்ந்தவர்கள் பேசுவதற்கும் தான் எதிர்க்கட்சிகள் பதில் சொல்கிறார்கள். விவசாய கடனை ரத்துப்படி செய்ய சொல்லி எந்த விவசாயிகளும் கேட்கல. ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க இந்த ஏமாற்று வேலை பண்றது தான், அவர்களை ஏமாற்றியது தான். விவசாயிகளும் போராடுறாங்க. ஒரு விவசாயி கூட இறந்துட்டாரு. அவர் வீட்டில் யாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்தா அது எல்லோரும் பாராட்டுவார்கள். இவங்க கூட்டத்தில் இறந்து போனவர்களுக்கு இவர் வேலை வாய்ப்பை கொடுப்பது தான் இன்னைக்கு விமர்சனத்துக்குள்ளாகுது. அன்றைக்கு இந்த விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், எங்களை ஏமாற்றக்கூடாது என்று போராடிவிட்டு வீட்டுக்கு சென்ற விவசாயி தலைஞாயிறை சேர்ந்தவர் இறந்தாரே, அவர் வீட்டில் உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தால் அது உறுதியாக எல்லோரும் பாராட்டுவார்கள்.